கணக்கில்லாத திரை கவர்ச்சி, சகிக்க முடியாத திரை கவர்ச்சி, கண்ணு வழியே காது வழியே போதை ஏத்துற திரை கவர்ச்சியில மூழ்க வச்சிருச்சு. கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, பள்ளியில அரசியல் பேசக்கூடாது, ஆனா சினிமா பேசலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப கல்லூரியில அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்துல ஏதாவது உண்டா சொல்லுங்க. அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. அதை விட்டு சினிமா பேசலாம், அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர், நடிகை, இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி இதுவும் கிடையாது. மொழி சார்ந்தோ, நிலம் சார்ந்தோ, வளம் சார்ந்தோ, பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது. திரைப்பாட்டு, அதுக்கு நடனம். அப்ப இது என்ன ஆயிருதுன்னா, இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னு அது ஒரு மதமா மாறி நின்றுச்சு. இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு. கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அதனால என்ன ஆயிருது, நல்ல கண்ணு யாருன்னு தெரியல, நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு. அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது?